சொன்ன வார்த்தை 29. அதற்கு இயேசு பிரயுத்தரமாக, அனுப்பினவரை அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன் அதர் வேர்ட், ட்ரஸ்ட் த லார்ட், லவ் த லார்ட். இப்படி சொல்ல விரும்புகிறேன். லவ் த லார்ட், லவ் த வேர்ட், லேர்ன் த வேர்ட் அண்ட் லிவ் த வேர்ட். திரும்ப சொல்கிறேன், லவ் த வேர்ட், வார்த்தையை நேசியுங்கள். இரண்டாவது, லேர்ன் த வேர்ட், கற்றுக்கொள்ளுங்கள், நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். நுனிப்பில் மேய்வதல்ல, ஆழத்திலே, ஏதோ ஒரு பகுதி அல்ல. கோ டீப், ஸ்டடி த வேர்ட், லேர்ன் த வேர்ட். மூன்றாவது, லீவ் இன் த வேர்ட், அந்த வார்த்தையிலே வாழுங்கள். நஷ்டம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு. லீவ், முதல்ல சொன்ன லவ், இரண்டாவது லேர்ன், மூன்றாவது லீவ். வாசித்து பாருங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். 32, வானத்திலிருந்து வந்த மன்னாவை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பிளெஸிங் ஃப்ரம் ஹெவன், வானத்திலிருந்து வருகிற மெய்யான அப்பம். அடுத்தவர் சொன்னார், அவன் தாகமடையான். 35, பசியடையான், தாகமடையான். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? லவ் த வேர்ட், லேர்ன் த வேர்ட், லிவ் இன் த வேர்ட். அப்பொழுது தேவன் சொன்னார், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை நான் உங்களுக்கு தருவேன். அது எல்லாமே சொல்லலாம். வார்த்தை, ஆசீர்வாதம், வரங்கள், வல்லமை, கிருபை, மேலான நன்மைகள் வானத்திலிருந்து வரும். இட் கம் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கு யார்கிட்ட பிடுங்கணுன்ற அர்த்தம் இல்லை, ஏமாற்றி பொய் சொல்லி இல்லை. இட் கம் ஃப்ரம் அபவ். அது நிலையானது, நிரந்தரமானது, நீடித்தது, என்றைக்கும் மாறவே மாறாது. கடைசியாக ஏழாவது கேள்வி. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 7:16. யோவான் 7:16. இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். கேள்வி, கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? இன்றைக்கு அதுதான் இன்றைக்கி முக்கியம். யாரை பார்த்தாலும் ஒரு டைட்டில், டாக்டர், பிஷப், அதெல்லாம் முக்கியம். வேத வாக்கியங்கள் அறிந்திருக்கு தான் முக்கியம். அது சொல்லுகிறார், கல்லாதவராக இருந்தும் வேத வாக்கியம் எப்படி அறிந்திருக்கிறார்? என்னுடைய கேள்வி என்னவென்றால்,